Hello guys, welcome to our channel. ஸோ இந்த செஷனில் வந்து MEP குவான்டிட்டி சர்விங்கில் இருக்கிற ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு சிஸ்டம் இதிலிருந்து ஒரு டாப்பிக்கை பற்றி நம்ம ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து என்ன விஷயம் சொன்னால் MEPயில் வந்து நம்மளுக்கு தெரியும் அது என்னென்னு சொன்னால் அந்த ஃபங்க்ஷன்ஸ் ஒவ்வொரு கம்போனன்ட்ஸ் ஃபங்க்ஷன் வந்து எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிற ஒரு வகையான ஒரு நாலேஜ் வந்து கட்டாயம் நமக்கு இருக்கணும். ஸோ எப்பயும் வந்து MEP குவான்டிட்டி சர்வீஸ் வந்து வெரி ஸ்ட்ராங் டெக்னிக்கலான ஒரு பர்சனாக இருப்பாங்க. ஸோ நம்மளோட கோர்சஸ் அண்ட் நம்மளோட கிளாஸஸ்லேயும் வந்து நம்ம சொல்கிறது வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அதாவது ஸ்பெஷலாக வந்து MEP குவான்டிட்டி சர்வே நோட் ஃபார் த சிவில். ஸோ MEP குவான்டிட்டி சர்வேயில் வந்து இன்னும் நம்மளுக்கு இன்னும் வந்து நம்மளோட நாலேஜையும் ஸ்ட்ரென்த்தையும் வந்து நம்ம கூட்டணும்னு சொன்னால் டெக்னிக்கலாக ஒரு சில விஷயங்கள் வந்து கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த அடிப்படையில் வந்து இந்த சில்ட் வாட்டரில் இருக்கிற ஒரு இம்பார்ட்டண்டான அதாவது 5 கம்போனன்ட் இருக்குது. அதில் வந்து அதிகமாக எல்லோரும் கன்ஃபியூஷன் ஆகிற இந்த AHU அண்ட் FCUங்கிற இந்த ரெண்டையும் பற்றி நம்ம இந்த செஷனில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து மெயினாக வந்து நமக்கு தெரியும் வந்து சில் வாட்டர் சப்ளைங்கிற இந்த கான்செப்டில் வந்து மெயினாக இருக்கிற 5 கம்போனன்ட்லையும் சில்லர்ஸ், பம்ப்ஸ் அண்ட் AHU, FCU, கூலிங் டவர்ஸ். ஸோ இது 5 வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஹை லெவல் கம்போனன்ட்ஸ். ஸோ இதுக்குள்ளே இருக்கிற எக்ஸசைஸ் மற்ற விஷயங்கள் இருக்குது. பட் அதை வந்து நம்மளோட கிளாஸஸில் வந்து நம்ம செஞ்சுருக்கோம். அது நம்மளோட ட்ராவிங்கை பற்றி அனலைஸ் பண்ணுற டைமில் அதில் மிச்சமாக இருக்கிற சப் எக்ஸசைஸை வந்து நம்ம அந்த டைமில் சும்மா கால்குலேட் பண்ணிக்கோம். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஃபார் இன்ட்ரடக்ஷன் மாதிரி இந்த கம்போனண்ட் வந்து என்ன இதில் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிற மாதிரியான ஒரு சில டிஸ்கஷனை பண்ணுவோம். ரைட், இதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஜென்ரலாக வந்து நான் ஒரு ஓவராலான ஒரு பிக்சர் ஒன்று இந்த காட்டுறேன் பாருங்கள். அதாவது என்னென்னு சொன்னால் இதில் பாருங்கள் வந்து இது வந்து கூலிங் டவர் அண்ட் AHU இது, அதே போல் வந்து சில்லர் அண்ட் பம்ப்ஸுங்கிற மாதிரி இந்த 4 விஷயங்கள் இங்கே இருக்குது. இதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் நம்மளோட இந்த பம்ப் என்ன செய்யும்னு சொன்னால் நம்மளுக்கு வர இந்த டொமஸ்டிக் வாட்டரை வந்து இதில் இருக்கிற அந்த கூலிங் டவர்ஸுக்கு வந்து ஜென்ரலாக சென்ட் பண்ணணும். ஜென்ரலாக வந்து நம்ம கூலிங் டவர் மெயினான ஃபங்க்ஷன் வந்து என்னென்னு சொன்னால் ரிமூவ் த எக்ஸஸ் ஹீட் ஃப்ரம் த வாட்டர். அப்போ வாட்டரில் இருக்கிற மேலதிகமான ஹீட்டை வந்து ரிமூவ் பண்ணுறது தான் இந்த கூலிங் டவர். ஸோ நம்மளோட MEP குவான்டிட்டி சர்விங் அந்த கோர்சஸில் வந்து வெரி டீட்டெயிலாக வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதில் மெயினான ஃபங்க்ஷன் இது எப்படி ஒர்க் ஆகுது, இதில் இருக்கிற ஐடியா ஸ்ட்ராட்டஜிஸ். ரைட், இப்போ இதில் இருக்கிற விஷயம் வந்து என்னென்னு சொன்னால் ரைட் நம்ம அந்த கூலிங் டவரில் இருந்து அந்த வாட்டர் வந்து எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி வந்து சில்லரில் வருது. சில்லர் ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதாவது இந்த வாட்டர் டெம்பரேச்சரை வந்து 6 to 8 செல்சியஸுக்கு வந்து சேஞ்ச் பண்ணுறது இந்த சில்லர் மெயினான ஃபங்க்ஷன். ஸோ இதில் என்ன நடக்குன்னு சொல்லி பாருங்கள். இந்த சில்லரில் ஹீட் கூலாயின இந்த வாட்டர்ஸ் எல்லாம் வந்து மெயினாக எங்கே போகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இதில் வந்து பாருங்கள் அதாவது மெயினாக வந்து போகிற இடங்கள் வந்து AHU. ஸோ இந்த AHUக்கு ஒவ்வொரு ஃப்ளோர் அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், ஃபோர்த் ஃப்ளோர். ஸோ ஒவ்வொரு ஃப்ளோராக அந்த கூலிங் வாட்டர் அனுப்புறதுக்கு இந்த பம்ப் வந்து யூஸ் ஆகுது. ரைட், இப்போ இந்த கூலிங் வாட்டர்ஸ் வந்து இந்த AHUக்குள்ளே போகும்னு சொன்னால் என்ன நடக்கும்? ஸோ அதுதான் இருக்கிற கொஷன். ரைட், இது என்ன மெயினான ஃபங்க்ஷன் சொல்லி நம்ம ஒரு டீட்டெயிலான ஒரு இதை பார்ப்போம். ரைட், இதில் வந்து பாருங்கள் வந்து சில்லர்ஸில் வந்து ரியல் ஃபோட்டோஸ் வந்து இது. ரைட், பம்ப்ஸில் வந்து ரியல் ஃபோட்டோஸ், அதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட் கூலிங் பிளான் பெரிய பெரிய ஹைரைஸ் பில்டிங்கில் வந்து சில் வாட்டர்ஸ் எல்லாம் வந்து சப்ளை பண்ணுற பம்ப்ஸ். அதே போல் வந்து நம்மளோட மெயினான ஏர் ஹேண்ட்லிங் யூனிட். ஸோ இந்த AHUன்னு சொல்கிற இந்த ஏர் ஹேண்ட்லிங் யூனிட்ற ஒரு ஓவராலான பிக்சர் வந்து இது. ஸோ இதுக்குள்ளே எப்படி வந்து இந்த சில் வாட்டருக்கும் இந்த AHUக்கும் என்ன கான்செப்ட், என்ன விஷயங்கிறத வந்து இப்போ பார்ப்போம். இது வந்து ஓவராலான ஒரு பிக்சர். ரைட், இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மெயினாக வந்து இந்த ஃபங்க்ஷன் இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறத இதில் வந்து இந்த பிக்சர் மூலமாக வந்து வெரி டீட்டெயிலாக வந்து நம்ம விளங்க பார்ப்போம். ரைட், இதில் நான் சொல்கிற விஷயங்கள் வந்து வெரி கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ரைட், இப்போ என்ன நடக்கும்னு சொன்னால் நமக்கு தெரியும் அது எப்பயும் இதில் வந்து பார்க்கலாம் வந்து அந்த AHUவில் ஒரு பாயிண்ட் என்ன இருக்குது. இது வந்து என்னென்னு சொன்னால் ஃப்ரெஷ் ஏரை வந்து இன்டேக் பண்ணுற இந்த அவுட்லெட். ஸோ இதில் வந்து டக்ட் வந்து கனெக்ட் கனெக்ட் பண்ணி ஃப்ரெஷ் ஏர்னு சொல்கிற டைமில் வந்து நம்மளோட என்வாயரோமெண்டல் ஏர், ஸோ நம்ம லீவ் பண்ணுற இந்த ஃப்ரெஷ் ஏரை வந்து இந்த AHU இந்த மெயினான கம்போனன்ட்டில் வந்து இந்த இடத்த வந்து செலுத்துவாங்க. ஓகே, ரைட், அதுதான் வந்து இந்த டயக்ராம்லேயும் வந்து சொல்லியிருக்கு. அதாவது என்னென்னு சொன்னால் அதாவது ஃப்ரெஷ் ஏர் டக்டோட கனெக்ட் ஆகி இந்த AHU இதுக்குள்ளே வந்து ஃப்ரெஷ் ஏரை வந்து உள்ளுக்கு சென்ட் பண்ணுறாங்க. ரைட்,
இப்போ சென்ட் பண்ணுற டைமில் வந்து எப்படி இதில் ப்ரோசஸ் நடக்குங்கிறத நம்ம வந்து அதை நான் சில் வாட்டருக்குள்ளே நான் கனெக்ஷன் பண்ண போகிறேன். வெரி கேர்ஃபுல்லாக வந்து லிசன் பண்ணுங்கள். ரைட், இதில் வந்து என்ன சொன்னால் இந்த ஃப்ரெஷ் ஏர் வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னால் வெரி கேர்ஃபுல். இதில் வந்து இந்த அதாவது இந்த ஏஹெச்குள்ளே வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டேம்பருங்கிற ஒரு விஷயம் மட்டும் இருக்குது. டேம்பர், இதில் ஒரு டேம்பர், இதில் ஒரு டேம்பர். டேம்பர்ன்னு சொன்னால் நமக்கு தெரியுமா என்று சொன்னால் அதாவது கண்ட்ரோலர் ஏரோட வால்யூமை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த டேம்பர்ஸ், அதாவது ஏஹெச்யூவில் யூஸ் பண்ணுற டேம்பர்ஸ். ரைட், இதில் வந்து என்ன நடக்குன்னு சொன்னால் அப்போ அந்த ஏரை வந்து இந்த டேம்பர்ஸ் மூலமாக கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இந்த டேம்பர்ஸை மூடி திறக்கிற டைமில் வந்து நமக்கு தேவையான ஏர் ஃப்ளோவை வந்து இந்த டேம்பர்ஸுக்குள்ளே வந்து இந்த ஏஹெச்சுக்குள்ளே நம்ம எடுத்து வரலாம். ரைட், இதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஓகே கேஸ். ஸோ நம்மளோட செஷனை வந்து நம்ம கண்டினியூ பண்ணுறதுக்கு முதல் வந்து நம்ம ரீசெண்டாக வந்து நம்ம லான்ச் பண்ணின நம்மளோட ஸ்பெஷலான ஒரு மாஸ்டர் கிளாஸஸ் தான் வந்து என்னதுன்னா ப்ராஜெக்ட் க்ளோஸ் அவுட் அண்ட் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். ஸோ இதில் வந்து ஃபைனல் அக்கௌண்ட் சம்மந்தமாகவும் நம்மளோட ப்ராஜெக்ட் க்ளோஸ் அவுட் பண்ணுறதுக்குரிய என்னென்ன விஷயங்களை வந்து நம்ம வெரி டீப்பாக வந்து நம்ம கன்சென்ட்ரேட் பண்ணணும், வெரி டீப்பாக வந்து எதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள்ங்கிறத இந்த மாஸ்டர் கிளாஸஸ் வந்து அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ஃபுல் கோர்ஸ் லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. மேலதிகமாக இன்ஃபர்மேஷன் வந்து எங்களோட கிளாஸ் கோஆர்டினேட்டர் முகமது அஸ்லீம்ட கான்டாக்ட் நம்பர் இருக்குது, அதையும் வந்து பார்த்து செக் பண்ணிக்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரீசெண்டாக நம்ம லான்ச் பண்ணினா நம்மளோட எல்லா வகையான கோர்சஸ் அண்ட் மாஸ்டர் கிளாஸஸ் வந்து நம்மளோட ஒஃபிஷியல் வெப்சைட் myqsclub.com வந்து இருக்குது. ஸோ இதில் நம்ம லான்ச் பண்ணின மெயினான கோர்சஸ் இல்லை அதே போல் வந்து மாஸ்டர் கிளாஸில் எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து சிங்கிள் பிளாட்ஃபார்மில் இருக்குது. எல்லா கோர்சஸும் வந்து நீங்கள் வெப்சைட்லேயே வந்து லைஃப் டைம் வந்து எக்ஸஸ் பண்ணலாம். ஸோ இது சம்பந்தமான மேலே இன்ஃபர்மேஷன் தேவைன்னு சொன்னால் இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே கேஸ், ஸோ நம்ம செஷனை கண்டினியூ பண்ணுவோம். மிக்சிங் செக்ஷன். ரைட், இது என்ன மிக்சிங் செக்ஷன் சொல்லலாம்? இது வந்து ஃப்ரெஷ் ஏர்னு சொன்னோம் என்னென்னு சொன்னால் இது வந்து என்வாயரமெண்டலில் வர ஏர். அடுத்து வந்து பார்த்தோம்னு சொன்னால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிட்டர்ன் ஏங்கிற ஒரு போர்ஷன் வந்து வருது. இது என்ன ரிட்டர்ன் ஏன்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு அதாவது டிஃப்யூஸர் கிரில் மூலமாக வந்து ஒரு ஏசி ஏரை வந்து நம்ம ஒரு ரூமுக்குள்ளே நம்ம சென்ட் பண்ணணும். ஆனால் அந்த ஏசியில் இருக்க அந்த ஏசியாக வந்து கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு வந்து அதில் ஏசி தன்மையை வந்து இல்லாமல் ஆக்கிடும். ஸோ அந்த ஏசி இல்லாத அந்த ஏர்ஸை வந்து அந்த ரூமுக்குள்ளே இருக்கிற ஏரை வந்து ரிட்டர்ன் டக்ட் மூலமாக வந்து ரிட்டர்ன் டிஃப்யூசர்ஸ் மூலமாக வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த ரூமுக்குள்ளே இருக்கிற அந்த ஏரை நம்ம வந்து ரிட்டர்ன் டக்டில் வந்து அதை கனெக்ட் பண்ணி அந்த ரிட்டர்ன் டக்டை வந்து இங்கே வந்து அதாவது ஏஹெச்சுக்குள்ளே வருது. அப்போ இதுலேயும் வந்து கூல் இல்லாத ஏர் வருது நம்மளுக்கு, அதே போல் ஃப்ரெஷ் ஏர்லேயும் வந்து கூல் இல்லை. அப்போ ரெண்டு வந்து என்ன நடக்குன்னு சொன்னால் இந்த மிக்சர் செக்ஷனுக்குள்ளே அதாவது மிக்சிங் ஆகுது. அப்போ எல்லாம் வந்து எல்லா ஏரும் வந்து இந்த இடத்துல வருது. வந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் பெனல்ஸ். ஸோ இந்த ஏவில் அதாவது பெரிய பார்ட்டிகல்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னு சொன்னால் இதில் ஃபில்டர் பண்ணுறது. அப்போ நமக்கு தண்ணி மட்டும் தான் தேவை. சம்டைம் வந்து டக்டுக்குள்ளே ஏதாவது பெரிய ஏதாவது ஒரு மெட்டல் போர்ஷன்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் வரும் சம்டைம். ஸோ அப்போ மெஷினை வந்து ஃபுல்லாக டேமேஜ் பண்ணிடாமல் இந்த ஃபில்டர் பிளேட்ஸில் வந்து அதாவது பிக் கண்டமினன்ட் பார்ட்டிகல்ஸ்ன்னு சொல்கிற அதாவது ஏர் இல்லாமல் வேறு ஏதாவது சொலிட் பார்ட்டிகல்ஸை வந்து ஃபில்டர் பண்ணி என்ன செய்யும்னு சொன்னால் அந்த ஏரை வந்து இங்கே வந்து விடுது. ரைட், இதுக்கு பிறகு தான் வந்து வெரி இம்பார்ட்டன்டான விஷயம் இருக்குது. நமக்கு தெரியுமா என்னென்னு சொன்னால் நம்ம வந்து மிடில் ஈஸ்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க நம்ம சில டைமில் வந்து என்ன செய்ய முடியுதுன்னா கூல் ஏரை போடுவோம், சில டைமில் வந்து ஹொட் ஏரை போடுவோம். நம்மளுக்கு கூதல் அதாவது ஒரு வின்டர் டைமில் வந்து நமக்கு வந்து ஹொட்டையாக தேவை. அப்போ ஹொட்டையாருக்கு இதை மாதிரி நம்ம செட் பண்ணுவோம் அந்த எஃப்சியூவை. ஸோ இதுலையும் அதே கான்செப்ட் பாருங்கள் வந்து என்னென்னு சொன்னால் இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ரெண்டு விஷயம் இருக்குது. ஹாட் வாட்டர் இன்லெட், அதே போல் வந்து சில் வாட்டர் இன்லெட். ஓகே, சில் வாட்டர் இன், சில் வாட்டர் அவுட், ஹாட் வாட்டர் இன், ஹாட் வாட்டர் அவுட். அதே போல் வந்து ஹாட் வாட்டர் இன், ஹாட் வாட்டர் அவுட். ரைட், அப்படின்னா மாதிரி இப்போ பாருங்கள் வந்து என்ன விஷயம் அப்படின்னா அந்த ஹாட் வாட்டர் சில் வாட்டருங்கிற கான்செப்ட் வந்து இந்த இடையில் வந்து இன்வால்வ் ஆகுது. ரைட், இதுக்குள்ளே வந்து பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து எல்லாமே ஒரு கோயில்ஸ். ஓகே, இதெல்லாம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கோயில். ஸோ இதில் வந்து கோயில் இருக்குது. ரைட், இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்தை வந்து வெரி கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். நமக்கு வந்து கூல் ஏர் தான் தேவைன்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து இந்த ஹாட் வாட்டருங்கிற இந்த கோயில் வந்து அந்த இடத்த வந்து அதாவது டிசேபிள் ஆகிருக்கும். ஸோ இதுக்குள்ளால இந்த ஹாட் ஏர் வாரதுக்குரிய எந்த ஃபங்க்ஷனும் இல்லை, ஃபுல் டிசேபிள் பண்ணியிருப்பாங்க. நமக்கு வந்து என்ன தேவைன்னு சொன்னால் கூல் ஏர் தான் நமக்கு தேவையான தட் இஸ் அவர் மெயின் இன்டென்ஷன். ஸோ இதில் வந்து பாருங்கள் என்ன விஷயம்னு சொன்னால் சில் வாட்டர் இன், சில் வாட்டர் அவுட். சில் வாட்டர் இன்னை வந்து நம்ம இதுக்குள்ளே நான் செலுத்துகிறேன். ரைட், இப்போ நான் சில் வாட்டரை நான் செலுத்துகிறேன். இந்த கோயில் எப்படி இருக்குங்கிறத நான் இன்னொரு பிக்சரில் காட்டுறேன் பாருங்கள். அதாவது இப்படி தான் இருக்கும் அந்த கோயில்ஸ்.
ரைட். இப்போ இதுக்குள்ளே நான் இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். வெரி கேர்ஃபுல்லாக வந்து லிசன் பண்ணுங்க. என்னென்னு சொன்னால், இப்போ நான் வந்து இப்போ பாருங்கள் வந்து இதில் வந்து கொப்பை கோயில்ஸ் வந்து ஃபுல்லாக இப்படி போய்கொண்டிருக்கு. இப்போ இந்த கோயில் வந்து இந்த கோயில் ஃபுல்லாக வந்து இப்படி அந்த கோயில் வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணப்படுறீங்க. ஓகே ரைட். இப்போ ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்கள், இந்த செப்பு கொப்பருக்குள்ளால் வந்து ஹை கூல் வாட்டரை வந்து நான் இந்த பைப்ஸுக்குள்ளால் நான் சென்ட் பண்ணுறேன்ற மாதிரி ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னு சொன்னால், இப்போ வந்து ஃபுல்லாக கூல் வாட்டர் போய் உள்ளுக்கு போய் ஃபுல்லாக நிரம்பி இருக்கிற டைமில் வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், இந்தியாவில் சைட்லேருந்து நல்ல ஒரு நம்மளோட என்வாயரோமெண்டல் ஏரை வந்து நான் ஜஸ்ட் வந்து இந்த கோயிலுக்குள்ளே சென்ட் பண்ணுறேன். சும்மா ஒரு ஜஸ்ட் ஃப்ரெஷ் ஏர் வந்து சென்ட் பண்ணினா, இப்போ இந்த கோயிலெல்லாம் வந்து ஹை கூலில் அதாவது கடுமையான ஒரு கூலாக இருக்கும். அப்போ இந்த கூலான இந்த கோயிலில் வந்து இந்த நம்ம அனுப்புகிற இந்த ஏர் பட்டிச்சுன்னு சொன்னால் என்ன நடக்கும்னு சொன்னால், இதில் அவுட்புட் அப்போ இந்த கோயிலிருந்து வர அவுட் சைடில் வர ஏஆர் வந்து கடுமையான கூலான ஏஆராக இருக்கும். ஸோ தட் இஸ் த ஏசி கன்செப்ட் ஃபார் திஸ் ஏஹெச்யூ. ரைட். அந்த அடிப்படையில் வந்து நம்மளோட எந்த ஏஹெச்யூவில் வந்து நம்ம கூலையாரை சென்ட் பண்ணி இந்த கோயில் ஃபுல்லாக ஃபில் பண்ணியிருக்கிற டைமில் வந்து இப்போ நம்மளுக்கு இந்த ஃப்ரெஷ் ஏர் வந்து இங்கே வந்து கொண்டிருக்கு. இப்போ வந்து நம்மளோட இதில் வந்து ஃபுல்லாக ஃப்ரெஷ் ஏர் பட்டு அவுட் ஆகும் எப்படின்னு சொன்னால், தட் இஸ் கூல்ட் ஏர், அதாவது கண்டிஷன்ட் ஏர். நல்ல கூலான ஏர் வந்து கண்டிஷனாக இதுக்குள்ளால போனால் இதில் இருக்கிற ஃபைனலாக இருக்கிற ஃபேன் வந்து இந்த ஏரை வந்து வேகமாக அஞ்சால் தள்ளினா இது வந்து எங்கே கனெக்ட் ஆகிருக்கணும் அந்த அதாவது இந்த ஏஹெச்யூ ஏர் சப்ளை டக்டரோட கனெக்ட் ஆகி, இங்கே பாருங்கள் சப்ளை டக்டரோட கனெக்ட் ஆகி நம்மளுக்கு தேவையான ரூமுக்கு வந்து இந்த கூல்ட் ஏர் வந்து போகும். இந்த இடத்துல வந்து ஒரு டேம்பர் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது இப்போ நம்ம கூல்ட் ஏரோட அந்த ஏர் ஃப்ளோ வால்யூமை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஸோ திஸ் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ஏஹெச்யூ. ரைட். நம்ம வந்து நம்மளோட கோர்சஸில் வந்து எம்இபி கோர்சஸில் வந்து வெரி டீட்டெயிலாக வந்து இப்படிப்பட்ட விஷயங்களை வந்து நம்மளோட ட்ராவிங்ஸ் மற்ற விஷயங்களை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ரைட். ஒரு சாம்பிளுக்கு நான் காட்டுறோம் வந்து என்னென்னு சொன்னால், நம்மளோட கிளாஸஸில் நம்ம யூஸ் பண்ணின இந்த ரோவிங் தான் இது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், ஒவ்வொரு எஃப்சியூலேயும் வந்து அதாவது நான் அதாவது இந்த ப்ளூ கலர் அண்ட் ரெட் கலர். இது வந்து ப்ளூ கலர் என்னென்னு சொன்னால் சில் வாட்டர் சப்ளை பைப்ஸ். ரெட் கலரை பார்த்தோம்னு சொன்னால் அதாவது சில் வாட்டர் ரிட்டர்ன். இது வந்து சில் வாட்டர் ரிட்டர்ன். அதாவது நம்ம அனுப்புகிற இந்த சில் வாட்டர் டெம்பரேச்சர் வந்து 6 செல்சியஸ் to 8 செல்சியஸ் இருக்கணும். அதை விட கூடும்னு சொன்னால் அந்த சில் வாட்டரை வந்து ரிட்டர்ன் பண்ணி திரும்ப கூலிங் ப்ராசஸுக்குள்ளே அனுப்புவோம் அந்த ரிட்டர்ன் பைப் அளவு. ஸோ இந்த எஃப்சியூஸில் வந்து ஓகே இந்த பைப்ஸ் எல்லாம் வந்து கனெக்ட் ஆகிற இதெல்லாம் வந்து நம்மளோட கிளாஸஸில் வந்து வெரி டீட்டெயிலில் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்கேன் ஃபார் திஸ் சில் வாட்டர் சப்ளையில் வந்து. ஸோ நான் இந்த செஷனில் மெயினான இன்டென்ஷன் வந்து என்ன சொன்னால், இப்படித்தான் வந்து என்னென்னு சொன்னால், ஒவ்வொரு எம்இபி கம்போனன்ட்ஸ் எலிமெண்ட்ற மெயினான ஃபங்க்ஷன் மற்ற விஷயங்களை வந்து நம்ம வெரி டீட்டெயிலாக நம்ம படித்தோம்னு சொன்னால் லேர்ன் பண்ணினோம்னு சொன்னால், நம்மளோட இன்டர்வியூ மற்ற விஷயங்கள் அதாவது ஒர்க் ரிலேட்டடாகவும் அதே போல் வந்து இன்னும் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேரியேஷன் ஒன்று க்ரியேட் ஆகுது மாதிரி வைப்போம். ஸோ உங்களுக்கு வந்து டெக்னிக்கலாக அந்த எம்இபியில் ஏதாவது ஃபுல்லாக டெக்னிக்கலாக நீங்கள் நாலேஜ் ஆகிங்க ஒரு வேரியேஷன் ஒன்று க்ரியேட் ஒரு கண்ட்ராக்ட் ஒரு வேரியேஷன் சப்மிஷன் வந்து செய்கிற டைமில் வந்து நீங்கள் வந்து வெரி டீட்டெயிலாக வந்து நீங்கள் ஒரு கன்சல்டன்ட் ஒர்க் பண்ணி கொண்டு தான் வெரி டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி அது ஸ்கெச் பண்ணி பிடிப்பீங்க. இன்னும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கடுமையான பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது நம்ம டெக்னிக்கலாக இருந்தோம்னு சொன்னால். ஸோ நான் சொல்ல வந்த விஷயம் வந்து சொன்னால், எப்பயும் வந்து எம்இபியில் வந்து டெக்னிக்கலாக இருந்தீங்கன்னு சொன்னால் அதில் ஒரு ஹை பெனிஃபிட் உண்டு இருக்குன்னு சொல்லி இந்த செஷனை வந்து நான் காம்படிஷன் பண்ணேன். ஸோ ஃபியூச்சர்ஸ்லேயும் வந்து அதிகமான இப்படிப்பட்ட வெரி இம்பார்ட்டண்டான செஷன் வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் வர இருக்குது. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் வந்து இந்த யூடியூப் சேனலை வந்து ஜஸ்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க வைங்க, அவங்களுக்கு வந்து இது பிரயோஜனமாக இருக்கும். Okay guys, see you to another one of same great informative video. Thanks guys.